வெல்கம் டு மை சேனல் Crochet for India. இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பிளைன் ஸ்கொயர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிளைன் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கலர் யான் எந்த சைஸ் ஹூக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி கலராக யூஸ் பண்ணால் ஸ்கொயரோட டெக்ஸ்சர் நல்லா தெரியும். இது கிரானி ஸ்கொயர். இதுக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது கிரானி, இது பிளைன் ஸ்கொயர். ரெண்டோட ஸ்டிச்சஸும் வேறு வேறு தான். இந்த பிளைன் ஸ்கொயர் வந்து பேகு, தோரணை, பிளாங்கெட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளைன் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஸ்லிப் நாட் பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட் 1 2 3 4 4 செயின் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்லேருந்து 4th செயின் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 இந்த 5 செயின்மேவும் நம்மளுக்கு ஒரு டபுள் க்ரோச்சேவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 செயின் பண்ணிவிட்டு இந்த சேம் நம்ம 5 செயின் பண்ண அந்த லூப்லேயும் 3 டபுள் க்ரோச்சே, 1 2 3, அதுக்கப்புறம் 2 செயின், அகைன் சேம் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோச்சே, 1 2 3 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அகைன் செயின் 2 செயின், திரும்பவும் அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோச்சே, 1 2 3. ஸோ 1 2 3 3 பேர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இந்த 4th இதுக்கு 2 டபுள் க்ரோச்சே, சாரி 3 பேர் பண்ணிவிட்டு அடுத்து 1 2 செயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோச்சே, 1 2. இது வந்து ஒரு டபுள் க்ரோச்சேவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நம்மளுக்கு இந்த சென்டர் பேட்டர்ன் கிடச்சிரும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இதை இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த யானை கட் பண்ணிடலாம். இந்த யானை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு எந்த கலர் யான் வேணுமோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இந்த கலர் அட்டாச் பண்ணுறேன். எங்கே அட்டாச் பண்ணணும்னா இந்த 4 கார்னர் ஸ்பேஸ் ஸ்டிச்சஸில் எதுலையும் பண்ணக்கூடாது. இந்த 4 நம்ம 2 செயின் எடுத்தோம்ல அந்த கார்னர் ஸ்பேஸில் யானை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு 1 2 3 4 5 6 7 செயின் எடுக்கணும். 7 செயின் எடுத்துட்டு அந்த நம்ம செயின் அட்டாச் பண்ண அந்த ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ் பண்ணிடணும். இன்னொரு டபுள் க்ரோச்சே, 2 ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 3 செயின் இருக்குல்ல 3 ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே, இதில் இந்த 3லையுமே ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே, 1 2 3 செயின்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு
அடுத்து என்ன பண்ணணும்னா அகைன் 1 டிஸ்டோம் 2 3 செயின்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப இந்த கார்னர் ஸ்பேஸில் தான் ஒர்க் பண்ணுவோம். கார்னர் ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னா 2 டபுள் க்ரோச்சே 1 2 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு 1 2 3 4 செயின் எடுத்துக்கணும். 4 செயின் எடுத்துட்டு அகைன் அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோச்சே 1 2. இதுதான் இந்த ஸ்கொயரோட பேட்டர்ன். இதே தான் இந்த எல்லா இதுலேயுமே ரிப்பீட் பண்ணுவோம். இந்த மீதி அடுத்து இருக்க 3 ஸ்டிச்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த 7 செயின் ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கலர் யானை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அகைன் ஏதாவது ஒரு இந்த 4 செயின் ஸ்பேஸில் இந்த 4 கார்னரில் இருக்க ஏதாவது ஒரு செயின் ஸ்பேஸில் இந்த மாதிரி யான் அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 செயின் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ்லேயும் 2 டபுள் க்ரோச்சே 1 2 டபுள் க்ரோச்சே பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 செயின் டாப்லேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே பண்ணோமா. இதில் இந்த நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்க இந்த நடுவில் இருக்க எல்லா செயினோட டாப் 3 6 7 செயின் இருக்குன்னா அந்த 7 செயினோட டாப்லையுமே ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே 1 2 3 4 5 6. இந்த செயின் எல்லாத்தோட டாப்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அகைன் நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வரும்ல செயின் ஸ்பேஸ் அதில் 2 டபுள் க்ரோச்சே 1 2 அகைன் 1 2 3 4 செயின் திரும்பவும் அதிலே 2 டபுள் க்ரோச்சே 1 2. இதே தான் இந்த ஸ்கொயர் ஷேப் எல்லாத்துலேயுமே. இதில் ஃபுல்லாக டபுள் க்ரோச்சே, இதில் 2 டபுள் க்ரோச்சே 4 செயின் 2 டபுள் க்ரோச்சே 4 சைடுமே அதுதான் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த செயின் ஸ்பேஸ்க்கே வந்தாச்சு. அதில் 2 டபுள் க்ரோச்சே 1 2 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த செயின் ஸ்பேஸில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையான கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அட்டாச் பண்ணிக்கலாம். அதையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 செயின் இருக்கும்ல அந்த செயின் ஸ்பேஸில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு 7 செயின் 1 2 3 4 5 6 7. இந்த லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே சேம் ப்ராசஸ் தான். 7 செயின் பண்ணிவிட்டு டபுள் க்ரோச்சே 1 2 டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா
இந்த சென்டரில் ஃபார்ம் ஆயிருக்க எல்லா டபுள் க்ரோச்சே ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே பண்ணிடணும். எல்லா செயின் ஸ்பேஸ்லையும் பண்ணிவிட்டு அகைன் இந்த கார்னர் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோச்சே, லாஸ்ட் ரவுண்ட் பண்ண மாதிரியே தான் 2 டபுள் க்ரோச்சே, அப்புறம் 4 செயின், 1 2 3 4 செயின் எடுத்துகிட்டு அகைன் 2 டபுள் க்ரோச்சே, 2 பண்ணிவிட்டு அகைன் இந்த டாப்பில் இந்த செயினோட டாப் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டபுள் க்ரோச்சே. இதில் ஒரு டபுள் க்ரோச்சே பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் அவ்வளோதான் பண்ணிவிட்டு இந்த யானை கட் பண்ணிடலாம். ஸோ இது ப்ளைன் ஸ்கொயர். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம்.